ஜகத்குருவே சரணம். நடுநசி சாமத்துல ஊர் உறங்கும் வேலையில, நடுநசி சாமத்துல ஊர் உறங்கும் வேலையில, உம்மருள் கிடைக்க நான் உறங்காம காத்திருப்பேன். உம்மருள் கிடைக்க நான் உறங்காம காத்திருப்பேன். காத்திருந்து 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 காலமெல்லாம் கடந்ததையா. காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் கடந்ததையா. எவ்வளவு நாள் குருராஜா காத்திருக்கிறது? நடுநசி நேரத்திலேயாவது உங்க அருளை நீங்க கொடுத்துட மாட்டீங்களா? அந்த நேரத்திலேயாவது நான் விழித்திருந்து உமது அருளை நான் வாங்க வேண்டும் என்று எந்நேரமும் விழித்திருக்கிறேன் நடுநசி சாமத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வரும். நடுநசி சாமத்துல ஊர் உறங்கும் வேலையில உம்மருள் கிடைக்க நான் உறங்காம காத்திருந்தேன். காத்திருந்து காத்திருந்து காலமெல்லாம் கடந்ததையா. காத்துன்னு இருக்கேன் குருராஜா. அப்போ இந்த சைக்கிள் எடுத்துட்டு போப்பா, நீ அப்போ நடந்தே போப்பா. அப்படி போயிட வேண்டியதுதான். காத்திருப்பதற்கு ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால்தான் அந்த பாட்டின் இறுதி வரிகளில் பார்த்தீங்கன்னா, நிறைவு வரிகளில் காக்க வைக்கும் காரணமும் உமக்கு மட்டும் தெரியும் ஐயா. காக்க வைக்கும் காரணமும் உமக்கு மட்டும் தெரியும் ஐயா. எங்க குரு ராசா நீ தங்க குரு ராசா. குருராஜரை பண்டிதராக வணங்கலாம், பாமரனாக வணங்கலாம், ஒரு நாடோடியாக வணங்கலாம். எந்த தளத்தில் இருந்தாலும் உங்களது இதயபூர்வமான அன்பை அவர் மீது செலுத்தலாம். பொறுமையாக காத்திருந்து அவசரப்படாம நாம் அவர்கிட்ட இருந்து வாங்குவதற்குண்டான பொறுமைகளை நிச்சயமாக கடைபிடிக்கணுங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, குருராஜர் இன்னும் எனக்கு அனுகிரகம் பண்ணல. எங்கே போனால் எப்படி அவ்வளோ அவசரமாக தீந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுனா வியாபாரமா? அனுகிரகம் அருள் ஆசிகள் பெறுவது அப்படிங்கிறது குருவின் கருணையாக அவரின் அருளாக என்னாலும் இருந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அனைத்து குருமார்கள் கிட்ட நீங்க போயிட்டு வணங்கலாம். அவங்க கிட்ட உங்களுடைய அருளையும் ஆசிகளையும் நீங்க தரணும்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதற்குண்டான கால நேரங்கள் உங்களுக்கு வரும்பொழுதுதான் அதற்குண்டான வினைகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு நல் வாழ்விற்கான வழிகள் திறக்கப்படும். 100% இதுதான் உண்மை. அதற்காக எப்ப திறக்கப்படுகிறதோ அப்ப மட்டும் நான் போயிடும். உங்களிடம் 100 கேள்விகள் கேட்கப்படும். 100வது கேள்வியின் இறுதியில் உங்களுக்கு பெரிய பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப 100வது கேள்வி மட்டும் கேட்டுருங்க அப்படின்னு போய் சொல்ல முடியாது நம்ம. அதனால நிதானமாக பொறுமையாக நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வை நாம் பொறுமையாக நகர்த்தி கொண்டு முழுமையாக நம் இதயத்தில் முழுமையாக குருராஜரை என்னென்றும் அரங்கேற்றி வைத்து அவரை பூஜித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு ஆத்ம சந்தோஷ மகிழ்வுமிக்க அனுபவம் என்னாலும் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும். அது பணத்தால் கிடைக்காத சந்தோஷம், பணத்தால் கிடைக்காத பேரின்பம், வசதிகள் வாய்ப்புகள் இதனால் கிடைக்காத பேரின்பம். குருராஜரை நாம் நினைப்பில் உள்ளத்தில் நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த பரமானந்தத்திற்கு எல்லை இல்லை. நிச்சயமா நீங்கள் அனுபவிக்கலாம். வார்த்தைகளால் வடிக்க முடியாத அந்த நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் நேற்று ஒரு அன்பு நெஞ்சம் எனக்கு கால் பண்ணார். மதிப்பிற்குரிய திரு நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் இருக்கிறார். ராயர் மேல ரொம்ப பிரியமான அன்பு நெஞ்சங்கள். அங்கே 2-3 நண்பர்கள் இருக்கிறார்கள். கணேசன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த அமைப்பு அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் என்கின்ற அமைப்பின் சார்பாக பல சத்காரியங்களை செய்துட்டு இருக்காரு. அவங்க பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு அவரை பற்றி அவர் சொன்ன ஒரு சிறு தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குருராஜர் பிறந்த அந்த மாதத்தில் அந்த நாளில் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு குருராஜருடைய வர்தந்தி அவருடைய பிறந்த நாள் வருதுன்னா அந்த நாளில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க மருத்துவமனையில் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்தார்கள். இப்பொழுது கடந்த குருராஜருடைய அந்த அவதார திருநாளின் பொழுது அதே மாதிரி பரமக்குடியிலும் இருக்கக்கூடிய உதயன் சார் ஐயா அவங்கெல்லாம் கூட அந்த குழு நண்பர்கள்லாம் கூட பண்ணாங்க. இது ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இந்த தகவலை. அப்ப எங்க குருராஜர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு நிச்சயம் குருராஜர் பிறந்த நாளில் இந்த குழந்தைகள் பிறந்திருக்கிறது இவளுக்கு ஏதேனும் ஒரு உதவி அப்படின்றத செய்யணும் அப்படின்னு செஞ்சாங்க. நீங்களும் நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. இனி வரும் காலங்களில் நிறைய பேருக்கு செய்யணும்னு கிடையாதுங்க. நம்மளால முடிஞ்ச அளவு ஒரே ஒருத்தருக்கு, அது நாம் உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, இல்ல அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு கல்வி தொடர்பான உதவிகள் செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம பெருசா கிராண்டா அதெல்லாம் பண்ணணும்லாம் சொல்லலை. நம்முடைய வாழ்வைத்தவம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கை கொடுங்கள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். 10 ரூபாய் நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைத்தால் 1 ரூபாய் மற்றவர்களுக்காக நாம் நியாயமான முறையிலே தர்மமான முறையிலே அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு மார்க்கெட்டில் போயினே இருந்தாராம். மார்க்கெட்டுக்குள்ள நடந்து போயிருந்திருக்காரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது
ஏதோ ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு இளைஞர் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, "அண்ணா ஏதோ கீழ போட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, இவர் எதுவும் கீழ போடல இவர் பர்ஸ்ல இருந்து. சரி அது என்னன்னு சொல்லிட்டு கீழ குனிஞ்சு எடுத்திருக்காரு. அது எடுத்தா வந்து ராயருடைய படம். அந்த படத்தை எடுத்துக்கொண்டு அப்படி பார்க்குறாரு. அவர் கால நீட்டி உட்கார்ந்திருக்காரு. அதை சொன்ன அந்த தம்பி, அந்த இளைஞர் காலை நீட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. பார்த்தா அவருடைய கால், ஒரு கால் வந்து பிசிக்கலி சேலஞ்சுடா இருக்கு. பிசிக்கலி சேலஞ்சுடு லெக் அவருக்கு. ஷூ இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே கால நீட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. அந்த ஃபோட்டோவை எடுக்கவும், இவர் அவருடைய காலை பார்க்கவும், அப்ப பாருங்க ஒரு தேடுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி இருக்கிறது? எந்த இடத்தில் எந்த பொக்கிஷங்கள் புதைந்திருக்கிறது? எந்த இடத்தில் எந்த மாதிரியான மாற்று சிந்தனை உள்ள ஒரு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதை எடுத்த நம்முடைய நாகேந்திரன் ஐயா சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாரு, அவருடைய காலையும் பார்க்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ராயர் வந்து ஏதோ நமக்கு வந்து உணர்த்துறார். என்ன உணர்த்துறாருன்னா, இவருக்கு வந்து அந்த கால் அத சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும். கால்ல செருப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. பிசிக்கலி சேலஞ்சுடு லெக்கா இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு அந்த அந்த இது வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த செப்பல் மாதிரி ஏதோ ஒரு அனுப்பியிருந்த அந்த லெக் மாதிரி. அவர்களுக்கு சேவையாற்றியிருக்கிறார்கள். அப்ப வாழ்க்கையில் எது நடந்தாலும், அது ராயருடைய ஆணையாக, அவருடைய அருளாக நடக்கிறது என்பதை உணர்ந்து, அதுதான் நாம வந்து விழித்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து. நம்ம போன பதிவுகளோட இந்த கர்ம பதிவுன்னு போட்டிருந்தோம். அந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது இல்லை. இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பதிவாகத்தான் நாம் இந்த இடத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கோம் இப்போ. அப்ப இது என்னன்னா, நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வந்து குருராஜருடைய கருணையும், அருளையும் ஒட்டி பார்ப்பது. அதுதான் முக்கியம். அந்த மாரி பார்த்தோம்னா, நம் வாழ்க்கையில் எந்நாளும் இன்பமயமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம். இங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், அவருடைய சகோதரர் வந்து நம்ம ஊருக்கு வருகை தந்திருந்தார். நேற்று தான் நடந்தது. வருகை தந்திருந்தார். அவரை பார்த்தோம். அவருக்கு வந்து ஒரு பொன்னாடை அணிவித்து அவர்களை வணக்கங்கள் சொல்லும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சகோதரர் தான் குருராஜர். குருராஜர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள மிகப்பெரிய கருவியாக சூப்பர் ஸ்டார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது மறுக்க முடியாத உண்மை. அவர் தொழில் ரீதியாக அவர் திரைப்படத்திலே நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகராக இருந்தாலும் கூட, அவர் ஒரு ஆத்மாவாக, ஒரு புனிதத்துவம் பெற்ற ஆத்மாவாகத்தான் குருராஜர் அவரை தேர்ந்தெடுத்து 1980களிலேயே தமிழ்நாடு முழுக்க அவரை பற்றிய செய்திகள், தகவல்கள் யார் மூலம் சொன்னால் சென்று சேரும் என்பதை நன்கு உணர்ந்து, அதற்கு மிகச் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து, அவர் மூலமாக அதனை இந்த உலகிற்கு பறைசாற்றினார். சொல்லினார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட அன்பு இதயம், அன்பு நெஞ்சம். அந்த அன்பு இதயம், அன்பு நெஞ்சம் அப்படிங்கிறவர் இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விருட்சமாக இருந்தாலும் கூட, ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய விருட்சமாக இருந்தாலும் கூட, அந்த விருட்சம் கூட ஒரு விதைக்குள் தான் இருந்தது. அந்த விதையும் ஏதோ ஒரு காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாயால் ஊன்றப்பட்டது விதையாக இந்த மண்ணிலே. தாயால் விதையாக ஊன்றப்பட்ட அந்த விதை, அது விதையாக முளைத்து வரும்போது அதனுடைய சீடு சொல்லுவாங்க பாருங்க. அந்த சீடுக்கு மேல இருக்கக்கூடிய கூடு, ஓடு, அந்த கூடாக இருந்து அவற்றை ரொம்ப அற்புதமாக வந்து பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து எடுத்து வர வைக்கும் அதற்குண்டான சேவைகளை ஆற்றியவர் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மதிப்புக்குரிய திரு சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் ஐயா அவர்கள் தான், அவருடைய சகோதரர். சரி, இது இந்த கதை ஓகே. இது ஏன்பா இந்த இடத்துல வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ராயருடைய செயல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணுங்க. நம்ம ரொம்ப சைலண்டா கவனிக்கணும். இது வந்து ஒரு ஒரு அவருடைய அனுக்கிரகம், ஆசிகள் அப்படிங்கிறது அது எந்த மாதிரி எப்படி கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அப்படியே நழுவி ஒரு மாதிரி நடந்திருக்கும் அது. அது ஏன் அப்படி நடந்ததுன்ட்டு கொஞ்சம் அலசி ஆராயும்போது தெரியும். அவர் ஏன் இங்க வேலூருக்கு வந்தார்? நம்ம ஊருக்கு ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வேலூர்ல வந்து செங்காநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாங்கான இடம் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு ஏகாம்பர சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருப்பவர் ஜெயராம் குருஜி என்கின்ற ஒரு சுவாமிகள் அவர்கள். அவருடைய குரு தான் அந்த ஜெயராம் சுவாமிகளுடைய குரு தான் வந்து அந்த ஏகாம்பர சுவாமிகள். சரி, ஓகே. அவர் வந்து ஒரு ஆசிரமம் நடத்துறாரு. சரி, இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, ஆன்மீக தேடல், சிவபெருமானை நோக்கி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக தேடல். சரி, ஏன் அவர் இங்க வந்தான்னு பார்த்தா, 20 நாட்களுக்கு முன்னால் நம்ம ஜெயராம் குருஜி சுவாமிகள் அவர்கள் மந்திராலயம் சென்று குருராஜரை பிரார்த்தித்திருக்கிறார். அது தெரியும் எனக்கு. ஒரு 20, 25 நாட்கள் முன்னால இருக்கும். அங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராயரை தரிசனம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவங்க ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து
மிகப்பெரிய நல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர வேண்டும். ஆசிரமம் வந்து நல்ல அளவிலே வெளியே பக்தர்களுக்கு ஒரு நல்ல சேவை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவர்களுக்கு உண்டு. இத்தனை நாள் சிறிது சிறிதாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சிகளை. ஆனால் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக நம்முடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அண்ணன் அவருடைய வருகை இந்த இடத்தில் வந்து ஒரு முத்தாய்ப்பாக வைக்கப்பட்டது இந்த இடத்தில். நான் அத யோசிச்சு பார்த்தேன். இவரு ஏன்டா இங்க திடீர்னு இந்த இடத்துல இவ்ளோ நாட்கள் இல்லாம எப்படி வந்தாருன்னு வர வைக்க முடியுதுன்னு பார்த்தா, அவரை அழைத்து வந்தது வந்து ஒரு அட்வொகேட் அம்மா ஒருத்தர் திருமதி சங்கீதா அம்மா அவர்கள். அவர்கள் தான் அவர்களாகவே வழிய சென்று அங்க வந்து கூப்பிட்டு அழைத்து வந்து இந்த அமைப்பு சார்பாக அவர கூட்டு வந்திருக்காங்க. வந்தாரு, நல்லா போனாரு. அப்ப இதுல நம்ம என்ன இதுல நான் சொல்ல வருகிறேன் அப்டின்னா, நீங்க ஒரு ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசியாக இருந்தாலும் கூட, நீங்கள் என்னை வந்து ஒரு முறை வந்து சந்தித்து விட்டீர்கள் இந்த இடத்தில். உங்களுக்குரிய சந்தோஷத்தையும், மகிழ்வையும், ஏற்றத்தையும் நான் தருகிறேன். அப்படிங்கிறத தான் குருராஜர் சூட்சமமாக இந்த இடத்தில் அந்த பெருந்தகையை இந்த இடத்தில் அனுப்பி அதை நிரூபணம் செய்திருக்கிறார். நிச்சயம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.